जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बो फलसार पक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வார ராசி பலன் நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் எப்படி இருக்கு. குருஜி எல்லாருமே கேட்கலாம், குருஜி இந்த மாதிரி வார ராசி பலன் நம்ம சொல்றோமே, இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு மாதம் எல்லாம் 6 மாதம் எல்லாம் ஒரு வருஷம் எல்லாம் நம்ம சேர்த்து வைத்த சில நல்ல பேர் நல்ல விஷயங்கள் எல்லாம் சில நேரங்களில் நமக்கு நேரம் சரியில்லைன்னு அந்த வாரம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளை கெடுத்து விட்டுரும், ஒரு கெட்ட பேர் நமக்கு உண்டு பண்ணிடும். அதனாலதான் இந்த வார ராசி பலன் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். வார ராசி பலன்னா எப்படி பார்க்கிறோம்? இந்த வாரம் நமக்கு எது நல்லது, எது கெட்டது, எது நம்ம செய்யணும், எது நம்ம செய்யக்கூடாது, நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், குடும்பத்துல எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி சொல்றோம்? இந்த 12 ராசியை வைத்து இப்ப இருக்கக்கூடிய கோச்சார நிலையில இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து ஆராய்ந்து சில பேருக்கு இது 100% அப்படியே பழிக்கும். சாமி சொன்னது கரெக்டா இருக்கு, சாமி சொல்றது சில விஷயங்கள் சரியா இருக்கு, இதை நம்ம இனிமேல் இப்படி இதை மாத்திக்கணும் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் இதை பார்க்கிறது. குடும்பத்துல நமக்கு வேலை உயருமா, பண வசதி வருமா, வேலை உயருமா, குடும்பத்துல நன்னா இருக்குமா, மனக்கசப்புகள் நீங்குமா, பேசாதவர்கள் பேசுவார்களா, எப்படி இருக்கும், வியாபாரத்துல லாபம் இருக்குமா, யாரையும் நம்ம கூட்டு சேர்த்துக்கலாமா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாது ஒரு வாரத்தில் எடுக்கும் ஒரு தவறான முடிவு பல மாதங்களை உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு செய்யும். அதனால நம்ம என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வார ராசி பலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு? புதுசா இதுவரைக்கும் இல்லாத வியாதிகள் வருது. ஒண்ணு, அடிக்கடி லீவு போடாதீங்க, வேலைக்கு லீவு போடாதீங்க. எம்சி இன்னைக்கு அது இது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னாலும் அந்த இடத்துல ஒரு பிளாக் மார்க் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த துலாம் ராசிக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த ஜூலை மாசத்துல பிறந்த நாள் வருதோ ஹெல்த் செக்அப் கண்டிப்பா ஒரு தடவை பண்ணிக்கோங்க. ஏன்னா உடல்நிலை பாதிப்பு. சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி, விசாக நட்சத்திரம் துலாம் ராசி, சித்திர நட்சத்திரம் துலா ராசிக்கெல்லாம் இந்த உடல்நிலை பாதிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒண்ணு, வேலை விஷயங்கள் நார்மலா போய்கிட்டு இருந்தா கூட சில பேருக்கு வேலை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இன்னும் கிடைக்கல. அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. நான் ஒரு அரசாங்க வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா கிடைக்கல. நான் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னா அது கிடைக்கல. இருக்கிற வேலையும் போற மாதிரி தான் இருக்கே தவிர வேலை கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை. ஆனாலும் நான் எழுதி போட்டுட்டு உட்காந்துன்னு தான் சார் இருக்கேன், நான் எதிர்பார்த்துன்னு தான் சார் இருக்கேன், இன்னும் எனக்கு முறையா எனக்கு இன்னும் கை கூடலை அப்படிங்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் இருந்துன்னு இருக்கு. துலாம் ராசி பொறுத்த அளவுக்கு எதையும் சமமாக பார்க்கக்கூடியவர்கள். இப்படி இந்த துலாம் ராசி எப்படி இப்படி இருக்கா, அது சமமாக பார்க்கக்கூடியவர்கள் துலாம் ராசி. எங்கே சமமாக பார்க்க முடியுது? இப்போ வீட்லேயும் சமமாக பார்க்க முடியறதில்ல. வீட்லேயும் 1008 பிரச்சனைகள். வீட்டில் இப்போ வெளியில் இருக்கக்கூடிய நிம்மதி வீட்டுக்கு போனால் சில நேரத்தில் நிம்மதி இல்லை. பயமும் பதட்டமும் ஒரு சில விஷயத்தில் இருக்கு. சில பேருக்கு கெரியரை நினைச்சு ரொம்ப பயம், எதிர்கால வாழ்க்கையை நினைத்து பயம். நமக்கு கல்யாணம் ஆகுமா, நமக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்குமா, இல்லை இப்படியே வாழ்க்கை போயிடுமா, ஏதாவது வாழ்க்கைக்கு வழிகாட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கு. பயப்படாத. இன்னொரு விஷயம் சொல்லவா, நீ வெளிநாட்டில் வெளி கண்ட்ரியில் நீ இருக்க அப்படின்னு சொன்னா உன் மீது சில பேருக்கு அதாவது ஒரு சரியான அபிப்பிராயம் இல்லாமல் இவன் இருந்தால் இவள் இருந்தால் ஏதாவது பிரச்சனை பண்ணுவா, இவளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி they will do anything. ஆபிச்சார தோஷம். ஆபிச்சார தோஷம்னு என்ன அப்படிங்கிறத நீங்கள் யார்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க. அது ஆபிச்சார தோஷம் சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. ஆபிச்சாரம்னு இந்த பிளாக் மேஜிக் சொல்லுவாங்க இல்லையா, செய்வினையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள்லாம் கொண்டு வருவாங்க. அதனால் வெளியிலேருந்து வரக்கூடிய சாப்பாடு, நீங்கள் ஒரு இடத்துல தங்கி இருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு சில இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு கெட்டதை பண்ணுவாங்க. உன்னுடைய வளர்ச்சி பிடிக்காம, நீ இருக்கிற ஸ்மார்ட்னஸ் பிடிக்காம ஏதோ ஒரு விஷயம் பண்ணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ண ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், தலைவலி பிரச்சனை. ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க. படபடப்பு அதிகமாக இருக்கும்.
ஹார்ட் டிசீஸ்ன்னுவாங்க, சுகர் வந்துருச்சு அப்படின்வாங்க, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ சில விஷயத்தெல்லாம் நீ கரெக்டாக பார்த்துக்கோ. குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணு. முடிஞ்சால் உன்னுடைய ஹோம் டவுனுக்கு கூட ஒரு தடவை போயிட்டு வா, தப்பு கிடையாது. உன்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வா, ஹோம் டவுன் போயிட்டு வா, வெளியூரில் இருக்க ஹோம் டவுன் ஒரு தடவை போயிட்டு வா. இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நீ பண்ண நல்லது. கூடியமான வரையில் இப்போ நீ வச்சுட்டு இருக்கிறதே தலையிலிருந்து கால் வரைக்கும் சரீரே வர்த்தமான வர்த்திஷமான பாதாதிக சபரியந்தம் சகல ரோக நிவாரணார்த்தம், இதை சங்கல்பத்தில் சொல்லி அர்ச்சனை பண்ணு. ஏன்னா உடல்நிலையில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறது, ரெண்டாவது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கோ. கடன் அதிகமாக வாங்காது. இந்த இடத்துல கடன் வாங்கி அந்த இடத்துல அடைக்கிறது, அந்த இடத்துல கடன் வாங்கி இந்த இடத்துல அடைக்கிறது, முக்கியமாக பெற்றோர்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது, சில தகவல்களை பெற்றோர்களிடம் மறைப்பது, இதெல்லாம் தவறு. ரெண்டாவது, பெற்றோர்கள் மனம் நோக செய்தாலும் சில விஷயத்தில் கொஞ்சம் உனக்காக அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் அதையும் நீ ஒரு விஷயத்தில் பார்த்துக்கணும். எப்படி இருக்க என்னங்கிறத நீ பார்த்துக்கணும். பேச வேண்டிய இடத்தில் பேசுங்கள், அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருங்க. அப்போ தான் உங்களால் வாழ்க்கையில் நிறையா சக்ஸஸ் பண்ண முடியும், இல்லைன்னு கிடையாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிர பகவானுக்கு விளக்கு போடுங்க. நிதானம் நன்மை தரும். பதட்டப்பட்டு எந்த ஒரு வேலையும் நிதானித்து செய்யுங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். உங்களை பற்றி யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட உங்கள் வாழ்க்கை எப்படி உருவாக்குறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகணுங்கிறத பாருங்கள். வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க. சில விஷயத்தில் கவனமாக இருங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைக்காதீங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் நடக்காத விஷயம். யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. கவனமாக இருங்க. உங்கள் திட்டங்களை முன்கூட்டியே வெளியே சொல்லாதீர்கள். வெளியில் நான் அதை செய்ய போகிறேன், இதை வீடு கட்ட போகிறேன், வெளிநாடு போக போகிறேன், நான் இதை செய்ய போகிறேன், நான் வீடு காலி பண்ண போகிறேன், நான் எனக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது, எனக்கு சம்பளம் கொடுக்க போகிறாங்க, எதையாவது நீ சொன்னோன்னா அது அப்படியே நின்று போயிடும். எதை சொல்லணுமோ எதை செய்யணுமோ அதை செய்ய. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறையுங்கள். அதே போல் சிறிய பிரச்சனையே பெரியதாக்காது. அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அதான் முடிஞ்சிடும். அதை நீ ஊதி பெருசாக்கி அது ஒன்றும் இல்லாத பிரச்சனையே அது நார்மலாகவே போய்டட்டும். ஸோ அந்த மாதிரி இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையான வாரமாக இருங்க. செலவுகளை கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு புத்திசாலித்தனமாக இருந்துக்கோங்க. அப்போ தான் ஓரளவுக்கு உங்களுடைய வழி உங்களுக்கு சரியானபடி இருக்கும். பிளட் ரிலேஷன்ஸ்னால பிரச்சனைகள் வரும், கவனம்.